எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஹர்ஷல் வியூ சேனலுக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்ஷன் சீரீஸ் லெசன் நம்பர் 4. ஓகே, ஆப்ஷனோட சீரீஸோட அண்ட் ஆப்ஷன் சீரீஸோட ஆல்ரெடி இது வந்துட்டு லெசன் நம்பர் 4. இது இப்போ யாருன்னா புதுசாக வந்து பார்க்குறவங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னோட சேனலில் வந்துட்டு பிளேலிஸ்ட்டில் போனால் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் சீரீஸ் இருக்கும். ஆப்ஷன் சீரீஸோட 3 லெசன் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்க அது போய் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, அப்புறமா வாங்க. எதனால சொல்கிறேன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் இது வந்து ஆப்ஷன் பற்றி சொல்லியிருக்கேன். ஓகே, இன்னைக்கு வந்துட்டு இதோட கண்டினியூஷன் வந்துட்டு ஆப்ஷன் லாஸ்ட் வந்துட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பற்றி சொல்லியிருக்கோம். இன்னைக்கு வந்துட்டு இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா லாட் சைஸ் பற்றி பார்க்க போகிறோம், அப்புறமா கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி பற்றி பார்க்க போகிறோம், அப்புறமா வால்யூம் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வாங்க இது வந்து ஃபஸ்ட்டு லாட் சைஸில் போகிறோம். லாட் சைஸ் என்னன்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வாங்குறீங்கன்னா அங்கே வந்துட்டு ஒரு ஷேர் வாங்கலாம், ரைட்? ஒரு ஷேர் வாங்கலாம், மினிமம் ஒரு ஷேர் வாங்கலாம். ஓகே, 10 ஷேர் வாங்கலாம், இல்லை 1000 ஷேர் வாங்கலாம், 1,00,000 ஷேர் வாங்கலாம். அன்லிமிட்டெட் ஷேர்ஸு உங்களோட கேபிட்டல் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ டைரெக்டாக போய் நீங்கள் வாங்கலாம். பட் ஆனால் இது லாட் சைஸ் எதில் வரும்னா டெரிவேட்டிவ்ல வரும். டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் ஆல்ரெடி டெரிவேட்டிவ் என்னன்னு ஆல்ரெடி வீடியோ சொல்லியிருக்கோம். அது போய் ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். டெரிவேட்டிவ்னா எஃப்என்டோவில் வந்துட்டு லாட் சைஸ்ன்னு வரும். லாட் சைஸ் ஒன்றும் இல்லைங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் ஒரு டிசிஎஸ் கம்பெனி இருக்குன்னு நினச்சிக்கலாம். டிசிஎஸ்ஸை டைரெக்டாக ஒரு ஷேர் வாங்கலாம், இல்லை 10 ஷேர் எதுனா வாங்கலாம். ஆனால் இது டெரிவேட்டிவ் ஆகும்போது இதோட டெரிவேட்டிவ்ல ஒரு லாட் சைஸ்ன்னு கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு 150 குவான்டிட்டி வந்துட்டு ஒரு லாட்னு சொல்லுவாங்க. ஓகே, இது மாதிரி இண்டெக்ஸில் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி 50 இப்போது ப்ரெசண்ட் வந்துட்டு ஒரு லாட் சைஸ் வந்துட்டு 25 குவான்டிட்டி. பேங்க் நிஃப்டி இது வந்துட்டு 15 குவான்டிட்டி ஒரு லாட். ஒரு 15 குவான்டிட்டி நம்ம வாங்க வேண்டியது இருக்கும். அங்கே ஸ்டாக்ஸில் வந்துட்டு ஒரு ஷேர் 2 ஷேர் வாங்கலாம். ஆனால் இங்கே வந்துட்டு நம்ம ஒரு லாட் வாங்கணும்னா 15 குவான்டிட்டி சேர்த்து வாங்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இண்டெக்ஸ்ன்னு எடுத்தால் இண்டெக்ஸில் வந்துட்டு சேமாக இருக்காது, எல்லா லாட் சைஸும் சேமாக இருக்காது. இண்டெக்ஸில் நிஃப்டி 50யோட 25, பேங்க் நிஃப்டியோட 15, இப்போது ஃபின் நிஃப்டியோட செப்பரேட்டாக இருக்கும். அது உங்களுக்கு இங்கே காமிக்கிறேன். ஓகே, இது வந்து நிஃப்டி 50யோட லாட் சைஸ் பார்க்கலாம். நிஃப்டி 50யோட லாட் சைஸ் இப்போ ப்ரெசென்ட் 25 இருக்குது, இப்போ ரிவைஸ்டு வந்துட்டு 75 இருக்குது. ஓகே, அதே மாதிரி பேங்க் நிஃப்டி ப்ரெசென்ட் வந்து 15 இருக்குது, அப்புறமா ரிவைஸ்டு லாட் சைஸு இனிமேல் வந்துட்டு 30 இருக்குது. அதே மாதிரி இது மாதிரி இப்போ ப்ரெசென்ட்டு இது இப்போது இன்னும் கொஞ்சம் நாளில் இது வந்துட்டு ரிவைஸ்டு ஆகும். இது புது லாட் சைஸு. இந்த லாட் சைஸு நம்ம வாங்கினோன்னா விற்கணும்னா இந்த லாட் சைஸில் ஒரு லாட்டுன்னா இது மாதிரி. இப்போ 2 லாட்டுன்னா எக்ஸாம்பிள் 2 பேங்க் நிஃப்டியில் வந்து 2 லாட் வாங்கினோன்னா எவ்வளோ ஆகும்? 30 இன்ட்டு 2 60 குவான்டிட்டி. ஓகே, இது மாதிரி இன்ட்டு எவ்வளோ லாட் வாங்குறது, லாட் நம்பர் மேலே இன்ட்டு இந்த குவான்டிட்டி சைஸை இன்ட்டு பண்ணால் அவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் வாங்க வேண்டியதாக இருக்கும். ஓகே, பை பண்ணலாம், இல்லை செல்லான பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டாக்ஸில் பார்த்தா ஸ்டாக்ஸில் அவ்வளோதான் சேமாக இருக்காது. எனக்கு பாருங்கள், பஜாஜ் ஃபின்சர்வ் 500 இருக்குது, பஜாஜ் ஃபைனான்ஸ் இது 125 இருக்குது, பாலகிருஷ்ண இண்டஸ்ட்ரி 300, பந்தன் பேங்க் இது 2800. இது மாதிரி லாட் சைஸ் இருக்கும் டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில். டெரிவேட்டிவ்னா எஃப்என்டோ மார்க்கெட்டில், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் மார்க்கெட்டில் சேம் லாட் சைஸ் இருக்கும். ஓகே, ஃபியூச்சர்லும் சேம் லாட் சைஸ் இருக்கும், ஆப்ஷனில் கூட சேம் லாட் சைஸ் இருக்கும். ஓகே, இது ஃபியூச்சருக்கு ஒரு லாட் சைஸு, அப்புறமா ஆப்ஷனுக்கு ஒரு லாட் சைஸுன்னு இருக்காது, சேம். இது எக்ஸாம்பிள் பந்தன் பேங்க்னு எடுத்தால் இதோட 2800 வந்துட்டு லாட் சைஸ் இருக்கும். ஃபியூச்சர்லும் சேமாக இருக்கும், அப்புறமா ஆப்ஷன்லும் சேமாக இருக்கும் லாட் சைஸு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்துட்டு நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ன்னு வருது இல்லை, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ன்னு நம்ம சொல்ல போகிறீங்க, ரைட்? ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ன்னு என்னன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்துட்டு இப்போது ஒரு ஸ்ட்ரைக் எக்ஸாம்பிள் 24,000 நிஃப்டியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குதுன்னு நினச்சிக்கலாம். இங்கே வந்துட்டு 24,100 இருக்கும், ரைட்டு? இங்கே வந்துட்டு இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு வேறு லாட்டு, அப்புறமா இங்கே வந்துட்டு 23,900க்கு ஒரு லாட் சைஸு அது மாதிரி இருக்காது. எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கும் ஒரே லாட் சைஸ் தான் இருக்கும். லாட் சைஸு ஒரு இண்டெக்ஸஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். அந்தந்த இதில் வந்துட்டு எக்ஸாம்பிள் நிஃப்டி 50ல் வந்துட்டு எந்த காரணத்துக்கும் அந்த லாட் சைஸ் சேஞ்ச் ஆகாது. லாட் சைஸ் எப்போ சேஞ்ச் ஆகும்னா ப்ரைஸ் மேலே டிபெண்ட் ஆகும்.
இன்க்ரீஸ் வந்துட்டு இது கான்ஸ்டன்ட்டாக இருக்காது. ப்ரைஸ் எப்போ இப்போ நிஃப்டி 50 24,000 இருக்கு இல்லையா? எக்ஸாம்பிளுக்கு இப்போ 30,000 போகுமோ இல்லை 40,000 போகும்போது அப்போ வந்துட்டு லாட் சைஸ் மறுபடியும் டிக்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போ ப்ரீவியஸ் வந்துட்டு 2021 வந்துட்டு நிஃப்டியோட லாட் சைஸ் வந்துட்டு 75 இருந்துச்சு, அப்புறமா 50 பண்ணாங்க, அப்புறமா 25 பண்ணாங்க. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி வந்துட்டு ஃபர்ஸ்ட் லாட் சைஸ் வந்துட்டு 100 இருந்துச்சு, அப்புறமா 75 பண்ணாங்க, அப்புறமா இப்போ வந்துட்டு 15 இருக்கு, ப்ரெசென்ட்லி 15 இருக்கு. இது மாதிரி சேஞ்சஸ் ஆகும் ப்ரைஸ் மேலே. ப்ரைஸ் எப்பப்போ இதாவது ஸ்டாக்ஸ் ஆகட்டும் இண்டெக்ஸ் எல்லாம் ஆகட்டும் அவங்களோட லாட் சைஸு இது மாதிரி சேஞ்சஸ் செபி அவங்க சேஞ்ச் பண்ணிக்கினே இருக்காங்க. இப்போ உங்களுக்கு லாட் சைஸ் என்னென்னு தெரிஞ்சிருக்கும், ரைட்? இப்போ கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி பற்றி பேசலாம். கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரினா நம்மளோட ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு பையர் இருப்பாங்க, ஒரு செல்லர் இருப்பாங்க, ரைட்? ஒரு பையர் அப்புறமா செல்லர் நடுவில் நடக்கிறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட். இப்போ எக்ஸாம்பிள் நிஃப்டி 50 ஒரு லாட்டு இவங்க பை பண்ணிக்கிறாங்க, இவங்க செல் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட ஒரு கான்ட்ராக்ட் என்னாவும் வீக்லி எக்ஸ்பைரி இருக்கும், அப்புறமா மந்த்லி எக்ஸ்பைரின்னு இருக்கும். சேம் இன்சூரன்ஸ் இது பற்றி நம்ம டீப்பாக ஒன்று டிஸ்கஷன் பண்ண வேண்டியது இருக்குது, இந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி பற்றி. இப்போ கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி என்னன்னு அது மட்டும் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அது பற்றி கொஞ்சம் இன்னும் ஒரு வீடியோ ஃபுல் கம்ப்ளீட் ஒரு வீடியோ இந்த எக்ஸ்பைரி பற்றி பேசலாம். ஓகே, இப்போ வீக்லி எக்ஸ்பைரி வந்துட்டு இண்டெக்ஸில் வந்துட்டு ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு வீக்லி எக்ஸ்பைரி தான் கொடுக்குறாங்க. இப்போ வந்துட்டு என்எஸ்சியில் வந்துட்டு நிஃப்டி 50 வந்துட்டு வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. இனிமேல் வந்துட்டு வீக்லி எக்ஸ்பைரி வந்துட்டு ஒன்லி நிஃப்டி 50 மட்டும் தான் இருக்கும். அதே மாதிரி பிஎஸ்சியில் வந்துட்டு சென்செக்ஸில் வந்துட்டு வீக்லி எக்ஸ்பைரி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இந்த வீக்லி எக்ஸ்பைரி வந்துட்டு டிஃப்ரெண்ட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இண்டெக்ஸில் எடுத்துக்கன்னா நிஃப்டி 50க்கு ஒரு எக்ஸ்பைரி இருக்கும். ஓகே, ஒரு டே இருக்கும், 1 டே இருக்கும். அது வந்துட்டு தேர்ஸ்டே. எவ்ரி வீக் தேர்ஸ்டே வந்துட்டு நிஃப்டி 50யோட வீக்லி எக்ஸ்பைரி. அதே மாதிரி பேங்க் வந்துட்டு மந்த்லி எக்ஸ்பைரி. பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு மந்த்லி எக்ஸ்பைரி எப்போ இருக்குன்னா லாஸ்ட் வீக்கோட வெனஸ்டே இருக்கும். நிஃப்டி 50யோட மந்த்லி எக்ஸ்பைரி எடுத்தால் லாஸ்ட் தேர்ஸ்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இங்கே டேட்டில் காமிக்கிறேன். இப்போ வந்து நவம்பர், ரைட்? இந்த நவம்பர் வந்துட்டு நிஃப்டி 50யோட லாஸ்ட் எக்ஸ்பைரி வந்துட்டு 28. ஓகே, அப்புறமா பேங்க் நிஃப்டியோட 27. பேங்க் நிஃப்டியோட மந்த்லி எக்ஸ்பைரி வந்துட்டு 27th ஆகும். வீக்லி எடுத்துக்கும் போது நிஃப்டி 50 வீக்லி வந்துட்டு 7th தேர்ஸ்டே. இங்கே பார்க்கலாம் தேர்ஸ்டே, எவ்ரி தேர்ஸ்டே இருக்கும் 14th, அப்புறமா 21st, அப்புறமா 28. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 14th வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிசம்பர் எடுத்துக்கலாம். டிசம்பர் வந்துட்டு வீக்லி எக்ஸ்பைரி வந்துட்டு நிஃப்டி 50யோட வீக்லி எக்ஸ்பைரி வந்துட்டு 5th இருக்குது. இன்கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஹாலிடே இருந்துச்சுன்னா, கவர்மெண்ட் ஹாலிடே இருக்கும்போது எக்ஸ்சேஞ்ச் ஹாலிடே இருக்கும்போது எக்ஸ்பைரி என்ன பண்ணுவாங்க, அது பிஃபோர் டேட் கன்வெர்ட் பண்ணிவிடுவாங்க. அப்போது அதோட வீக்லி எக்ஸ்பைரி வந்துட்டு 4th ஆயிடும். அதே மாதிரி மந்த்லி அவ்வளோதான். மந்த்லி எவ்ரி தேர்ஸ்டே வந்துட்டு நிஃப்டி 50யோட மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கும். எக்ஸாம்பிள் 26th ஹாலிடேன்னா 25th மந்த்லி எக்ஸ்பைரி சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியோட மந்த்லி எக்ஸ்பைரி 25th இருக்கும். 25th இன்கேஸ் பேங்க் ஹாலிடே இருந்துச்சுன்னா, டிசம்பர் ஹாலிடேயில் கிறிஸ்மஸ், அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட எக்ஸ்பைரி வந்துட்டு 24th வச்சுருவாங்க. இப்போ இது எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம். ஓகே, இது வந்துட்டு இங்கே சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. இது 2 ஹாலிடே இருந்துச்சுன்னா இங்கே 24th வச்சுருவாங்க எக்ஸ்பைரி. ஓகே, இதுவும் ஹாலிடே இருந்துச்சுன்னா என்ன பண்ணிடுவாங்கன்னா தேர்ஸ்டே வந்து லாஸ்ட் தேர்ஸ்டே வந்துட்டு 19 ஆயிரும். 19th வந்துட்டு நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி வச்சுருவாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எக்ஸ்பைரி. அதே மாதிரி ஸ்டாக்கு இப்போ இண்டெக்ஸில் வந்துட்டு நிஃப்டி 50 அப்புறமா சென்செக்ஸ் மட்டும் தான் வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. ரிமைனிங் எல்லா இண்டெக்ஸ் வந்துட்டு மந்த்லி எக்ஸ்பைரி. அதே மாதிரி ஸ்டாக்ஸில் வந்துட்டு வீக்லி எக்ஸ்பைரி இருக்காது, அதில் ஒன்லி மந்த்லி எக்ஸ்பைரி மட்டும் தான் இருக்கும் ஸ்டாக்ஸில். ஓகே, நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் எவ்ரி தேர்ஸ்டேன்ற பாரு மந்த்லியோட தேர்ஸ்டே லாஸ்ட் தேர்ஸ்டே வந்துட்டு மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கும். ஓகே, இப்போது இது பற்றி கொஞ்சம் சிம்பிளாக ஒரு இது போகலாம். கான்ட்ராக்ட் சைஸ் எக்ஸ்பைரியில் இப்போது இண்டெக்ஸில் எடுத்துக்கன்னா இண்டெக்ஸில் வந்துட்டு இப்போ இந்த மணி அவுட் ஆஃப் த மணி அதை பற்றியெல்லாம் பேசியிருக்கோம், ரைட்டு? இந்த மணி அப்புறமா ஓடிஎம் அவுட் ஆஃப் த மணி. இன்கேஸ் அவுட் ஆஃப் மணியில் இருந்தால் நம்மளோட எக்ஸ்பைரி நம்ம க்ளோஸ் பண்ணல, எக்ஸிட் ஆகல, செட்டில்மெண்ட் எடுக்கல நம்ம, அப்போ என்ன ஆகும்னா இது எந்த பிரச்சனை இல்லை இண்டெக்ஸில்.
இன்கேஸ் அதே ஸ்டாக்ஸ்லன்னு எடுத்துக்கன்னா, இப்போ ஸ்டாக்ஸில் மந்த்லி எக்ஸ்பைரி ரைட், மந்த்லி எக்ஸ்பைரி வந்துட்டு லாஸ்ட் வீக் வந்துட்டு நம்மளோட இது அதிகமாகும், என்னது மார்ஜின் அதிகமாகும். மார்ஜின் ரொம்ப அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்கும். பிஃபோர் தேர்ட் வீக்கில் நம்ம எக்ஸிட் ஆகுறது ரொம்ப நல்லது, ஸ்டாக்ஸ் ஆப்ஷனில் ஆகட்டும் ஃப்யூச்சரில் ஆகட்டும். ஓகே, இது பற்றி ரோல் ஓவர் எப்படி பண்ணுறது அதை பற்றியும் ஒரு டீட்டெயில் வீடியோ பார்க்கலாம். இது வரும் ஜஸ்ட் எக்ஸ்பைரி பற்றி மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டாக்ஸில் இன் கேஸ் வந்துட்டு அது ஓடிஎம்மில் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஒரு ஆப்ஷன் வந்துட்டு பை பண்ணியிருக்குவீங்க இல்லை செல் பண்ணியிருக்குவீங்க, ஓடிஎம்மில் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்கேஸ் அதே வந்துட்டு அட் த மணி இல்லைன்னா இந்த மணியில் போனால், அட் த மணியில் இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, இந்த மணியில் போனால் உங்களோட ஃபிசிக்கல் டெலிவரி எடுக்க வேண்டியது இருக்கும். ஃபிசிக்கல் டெலிவரி ஒன்றும் இல்லைங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ரிலையன்ஸ் இது இப்போ வந்துட்டு 500 இருக்குது குவான்டிட்டி, லாட் சைஸ், ஒரு லாட் சைஸு ரிலையன்ஸோட லாட் சைஸு 500 இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த மாதம் வந்துட்டு ரிலையன்ஸோட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வாங்கலைன்னு வச்சுக்கலாம். எக்ஸிட் ஆக முடியல எக்ஸாம்பிளுக்கு. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ ப்ரெசென்ட் 500 இன்ட்டு 1300, அது ப்ரெசென்ட் ப்ரைஸ் வந்துட்டு ரிலையன்ஸோட ப்ரைஸ் வந்து 1300 நினச்சிக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. அப்போது என்ன ஆகுனா 500 இன்ட்டு 1300 6,50,000 கொடுத்து நீங்கள் ஃபிசிக்கல் டெலிவரி நீங்கள் வாங்க வேண்டியதாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஸ்டாக் ஆப்ஷனில் வந்துட்டு உங்களோட எக்ஸிட் ஆகலான்னா, உங்களோட எக்ஸ்பைரி வந்துட்டு கான்ட்ராக்ட் வந்துட்டு இந்த கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணணும். இது க்ளோஸ் பண்ணாமல் ஓப்பனில் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு இன்கேஸ் ஸ்டாக்ஸில் வந்து உங்களோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு இந்த மணியில் இருந்தால் அப்போது நீங்கள் ஃபிசிக்கல் டெலிவரி எடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்போது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு 15,000 ரூபாய் கொடுத்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ஆப்ஷன் பை பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்துட்டு இந்த மணியில் போனதுனால நீங்கள் என்ன பண்ணணும், 6,50,000 ருபீஸ் கொடுத்து அப்புறமா பெனால்ட்டியும் கொடுக்கணும். ஓகே, பெனால்ட்டியும் கொடுத்து இந்த அமௌண்ட்டும் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இது வாங்கி உங்களோட 1,500 குவான்டிட்டி ஆஃப் ரிலையன்ஸ் ஷேர்ஸ் நீங்கள் ஃபிசிக்கல் டெலிவரியை வாங்க வேண்டியதாக இருக்கும். இது பற்றியும் நம்ம இன்னும் ரொம்ப டீப்பாக டிஸ்கஷன் பண்ணலாம். இப்போது வந்து ஸ்மாலாக ஒரு புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்துட்டு வால்யூம் பற்றி பார்க்கலாம். வால்யூம்னா எதுவுமே இல்லைங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குதுன்னு நினச்சிக்கலாம். ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸு இப்போ 24,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது. இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும்ல. இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு கால், அப்புறமா இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு புட்டு. இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட காலில் வந்துட்டு இத்தனை பேர் வால்யூம்ஸ்ன்னு இருக்கும். வால்யூம்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பையரு ஒரு செல்லர் வருவாங்க. அதே மாதிரி 1000 பையர் 1000 செல்லர் வரும்போது இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்துட்டு 1000 வால்யூம்ஸ் இருக்கும்னு அர்த்தம். அவ்வளோ பேர் இந்த கால் ஆப்ஷனில் வந்துட்டு பையர் செல்லர்ஸ் இருப்பாங்க. இது வந்து வால்யூம்னு சொல்லுவாங்க. அதே நம்ம ஸ்டாக்ஸ்லன்னு வச்சுக்கோன்னா, ஸ்டாக்ஸில் வந்துட்டு இன்னைக்கோட இந்த இன்ட்ராடேல எத்தனை 1 லட்சம் பேர் வந்துக்கிறாங்களா, 1 கோடி பேர் வந்துக்கிறாங்களா, 10 லட்சம் பேர் இருக்கிறாங்களா, அது இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும். இது வந்து பையர் அப்புறமா செல்லர்ஸ் வந்துட்டு வால்யூம்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இது வால்யூம் எதனால இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறோன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இங்கே உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே வந்து நான் ஹெச்டிஎஃப்சி எடுத்துக்கலாம். ஹெச்டிஎஃப்சி இது வந்துட்டு இது ஸ்பாட் ப்ரைஸ். ஹெச்டிஎஃப்சியாவது ஸ்பாட் ப்ரைஸு. இங்கே வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷன் செயின் போயிட்டு கொஞ்சம் டீப் இந்த மணியில் போகிறேன். டீப் இந்த மணி சார்ட் போடுறேன். ஓகே, டீப் இந்த மணி சார்ட் போட்டால் இங்கெல்லாம் வந்து இங்கே பார்க்கலாம், அங்கங்கே கேப் இருக்கும். ரைட், அங்கங்கே கேப் இருக்கும். இங்கெல்லாம் கேப் இருக்கிறது. ரைட், இங்கெல்லாம் கேப் இருக்கிறதுனால எதனாலன்னா இதில் வால்யூம் இல்லைன்னு அர்த்தம். இதில் வால்யூம் இருக்காது. இன்றைக்கி ஒரு வேலை நீங்கள் பை பண்ணி இதில் செல் பண்ண முடியலையோ, இல்லை செல் பண்ணி பை பண்ண முடியலையோ, இது எக்ஸிட் ஆகலைன்னா வால்யூம் இருக்காது. அதனால் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எந்த வால்யூம் இருக்குது அது வந்துட்டு டீப்பாக நீங்கள் வந்துட்டு வெரிஃபை பண்ணுறது ரொம்ப. இது பற்றி நம்ம இன்னும் டீப் டிஸ்கஷன் பண்ணலாம். எதனாலனா இது டைம் கன்சிஸ்டன்சி இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் இந்த கான்ட்ராக்ட் சைஸ் ஆகட்டும் வால்யூம் ஆகட்டும் இது பற்றி கொஞ்சம் டீப்பாக நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். ஓகே, இந்த வால்யூம் இது வந்து வால்யூம்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வால்யூம் இல்லை. ஓகே, அதே மாதிரி நம்ம அதே ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் மறுபடியும் ஆப்ஷன் செயினில் போயிட்டு இப்போ எக்ஸாம்பிள் அட் த மணியில் போயிட்டு செக் பண்ணலாம். அட் த மணியில் பார்த்தா எங்கே கேப் இல்லை, இங்கே வால்யூமும் இருக்குது, இங்கே எக்ஸிட் ஆகலாம். இன்னும் டீப்பாக போய் பார்க்கணுன்னா 1 மினிட் சார்ட்டில் போய் பார்க்கணும்.
1 மினிட் சார்ட்டில் பார்த்தா இங்கெல்லாம் கொஞ்சம் கேப் இருக்குது, ரைட்? இங்கெல்லாம் கொஞ்சம் கேப் இருக்குது, பார்க்க முடியும் உங்களால், ரைட்? இங்கெல்லாம் கேப் இருக்குது. கேப்னா அங்கே வால்யூம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். எதனாலனா இது நவம்பரோட லாஸ்ட் வீக்கு, இந்த தேர்ஸ்டே வந்துட்டு இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட எக்ஸ்பைரி வந்துட்டு முடிஞ்சிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இங்கே காமிக்கிறேன். இங்கே வந்துட்டு பைன்னு கொடுக்குறேன்னு நினச்சிக்கலாம். இங்கே வந்துட்டு லாட் சைஸ்ன்னு இங்கே கூட நீங்கள் பார்த்துக்கலாம், குவான்டிட்டி. ஓகே, இது வந்துட்டு ஒரு லாட்டோட குவான்டிட்டி. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட லாட் சைஸ் வந்துட்டு 550. இங்கே கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது மாதிரி உங்களோட டெர்மினலில் போயிட்டு இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்குன்னு உங்களுக்கு என்ன காமிக்கிறேன்னா, இங்கே காமிக்கல ஃபிசிக்கல் டெலிவரி, இங்கே எதுவுமே காமிக்கல. ஆக்சுவலி 0 தான். அது மாதிரி இதில் வந்துட்டு ஃபிசிக்கல் டெலிவரி எடுக்கணும்னு காமிக்கும். இதில் வந்து காமிக்கல உங்களுக்கு. லாட் சைஸ் வந்துட்டு இங்கே செக் பண்ணிக்கலாம் நீங்கள். அப்புறமா இங்கே வந்துட்டு ஓகே, இங்கே எத்தனை பேர் செல் பண்ணுறாங்க, பை பண்ணுறாங்கன்னு இங்கே காமிக்கல. 0 நல்லா கிளியராக காமிக்குது. அதில் ஒரு வாட்டி க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்துட்டு இது வந்துட்டு வால்யூம்னு சொல்லுவாங்க. வால்யூம் எதனால இம்பார்ட்டண்ட்னா, இப்போ சொன்னல, இதில் வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5 மினிட்ஸ் சார்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க். இப்போ நீங்கள் ஆல்ரெடி நான் வந்து இது வந்துட்டு ஆப்ஷனில் வாங்கியிருக்கேன், உங்களுக்கு தெரியும், ரைட்? லாஸ்ட்டு இதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வேறு. ஆக்சுவலி இப்படி வாங்கும் போது நம்ம எக்ஸிட் ஆக முடியலைன்னா, இது வந்துட்டு இப்போ இந்த மணியில் இருக்குது, ரைட்? ஆட் த மணி. இப்போ இந்த இன்கேஸ் தேர்ஸ்டேக்குள்ளே நம்ம எக்ஸிட் ஆக முடியலைன்னா, இது நம்ம ஹெச்டிஎஃப்சி 550 இன்ட்டு 1771 ப்ரெசென்ட் வேல்யூ இருக்குல்ல, இவ்வளோ குவான்டிட்டி நம்ம வாங்க வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு காமிக்கிறேன். 550 இன்ட்டு இப்போ ப்ரெசென்ட் ப்ரைஸிங் ஹெச்டிஎஃப்சி இது பாருங்கள், 1771 இருக்குது. இங்கே 9,74,000 ருபீஸ் கொடுத்து நம்ம வாங்க வேண்டியது இருக்கும். இப்போ இதே நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு வாங்க வேண்டியதுன்னா ரிக்வயர்டு மார்ஜின் இங்கே பார்க்கலாம். 7,000 ரூபாய் கொடுத்து இங்கே வாங்கலாம். ஓகே, இன்கேஸ் இது அலோவ் பண்ணால் ஒரு டெர்மினல் அலோவ் பண்ணுவாங்க, ஒரு டெர்மினல் அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்படி அலோவ் பண்ணும்போது இந்த எக்ஸ்பைரிக்குள்ளே, இப்போ 27th எக்ஸ்பைரிக்குள்ளே, 27th 28th எக்ஸ்பைரிக்குள்ளே தேர்ஸ்டே, நெக்ஸ்ட் இந்த கம்மிங் தேர்ஸ்டேக்குள்ளே 28 இருக்கும்னு நினைக்கிறேன். தேர்ஸ்டேக்குள்ளே நீங்கள் இது வந்து இந்த கான்ட்ராக்ட் வந்து க்ளோஸ் பண்ணலன்னா நீங்கள் வந்துட்டு எவ்வளோ கொடுக்க வேண்டியதாக இருக்கும்? 9,74,550 ருபீஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். ப்ளஸ் அதோட உங்களோட இது என்னது பெனால்ட்டி இருக்கும், அப்புறமா மார்ஜின் ஷார்ட் ஃபால் இருக்கும். இதெல்லாம் சேர்த்து நீங்கள் அதிகமாக பணம் கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும். இது கூட உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஹோப் இந்த சீரீஸோட ஆப்ஷன் சீரீஸோட லெசன் நம்பர் 4 இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். எதனாலன்னா ஆல்ரெடி 15 இல்லை 18 மினிட்ஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால் இங்கே க்ளோஸ் பண்ணுறேன். இந்த எக்ஸ்பைரி, இந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி, அப்புறமா வால்யூம் பற்றி பர்டிகுலர் இது ஒரு செஷன் எடுக்கிறேன், இது ஒரு செஷன் எடுக்கிறேன் இன் கம்மிங் டேஸில். ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறமா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் சீரீஸோட லெசன் நம்பர் 5 மீட் பண்ணலாம். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி.